இந்தியாவும் வயதும். ஏஜிசம்ன்றது ஒருத்தரோட வயதை வச்சு அவங்கள அவமானப்படுத்துறது, அவங்கள மட்டம் தட்டி பேசுறது பேர் தாங்க ஏஜிசம். அது நம்ம நாட்டில் 2 வகையில் நடக்குது. நம்ம நாட பொறுத்தவரைக்கும் சின்ன வயசுனா உனக்கு எதுவுமே தெரியாது, நீ இன்னும் வளரவே இல்ல அப்படின்ற மாரி அசிங்கப்படுத்துறது. கொஞ்சம் ஒரு 40 வயசு தாண்டிட்டாங்கன்னா, இவ்ளோ வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நீங்க ஊருக்கு போணுமா? இதுக்கு மேல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இதுக்கு மேல நீங்க இந்த மாரி ட்ரெஸ் போடணுமான்ற மாதிரி. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 வகையான வயசு இருக்குது. குரோனோலாஜிக்கல் ஏஜ், அதாவது நம்ம பிறந்து எத்தனை பிறந்த நாள் கொண்டாடி இருக்கோமோ அது பேர் வந்துட்டு குரோனோலாஜிக்கல் ஏஜ். அதை தாண்டி நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக நம்மளை மெயின்டைன் பண்ணியிருக்கோம், நம்ம செல்கள், திசுக்கள், உறுப்புகள்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கோன்றது நம்ம பயாலாஜிக்கல் ஏஜ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 60 வயசில் கூட ஆரோக்கியமாக நல்ல ஒரு பயாலாஜிக்கல் ஏஜ் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ 30 வயசு தாண்டினவங்க வந்துட்டு நானே இப்போ அமைதியாக இருக்கிறேன், இதுங்களுக்கு பாரு இந்த வயசில் ஊர் சுற்றணுமான்ற மாதிரி. நீங்கள் ஏங்க ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணி நீங்களும் போங்கங்க, அதுக்கு போகிறவங்களை எதுக்கு அசிங்கப்படுத்தணும்? எனக்கு அது புரியவே இல்லை. அதில் வந்து கொஞ்சம் செலக்டிவாக வர பெண்களுக்கு வயது வேறு மாதிரி போகுது. நான் வந்து 82ல் பிறந்தேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா என்னோட வயது மூத்தவர்கள்லாம் வாழ்த்த வயதில்லை அம்மா வணங்குகிறோம். வாழ்த்துறதுக்கு ஒரு வயசாங்க, எனக்கு புரியல. இப்போ என்ன மாதிரி நரைச்ச முடி இருக்கிறவங்களுக்கு அவங்க கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்க, அது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதுக்குன்னு என்னென்னா செலக்டிவாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் என்னோட 8 வயசு பெரியவர், நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர் என்னோட 5 வயசு பெரியவர். அவங்களும் இன்னும் அண்ணாவாக தான் இருக்கிறாங்க. நான் அம்மாவாகி ஆயாவாகி எங்கேயோ போயிட்டேன் போல இருக்குது, வாழ்த்த வயது இல்லாத அளவுக்கு ஆயிட்டேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது ஒருத்தரோட வயசுன்றது அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். அதை அவங்க எப்படி எக்ஸிபிட் பண்ணிக்கிறாங்கன்றது. ஒரு 40 வயசு தாண்டின ஒரு பெண்ணை வந்து ஆயா, ஆண்டி, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இதெல்லாம் வெளிநாட்டில் யாரையுமே யாரும் ஆண்டின்லாம் கூப்பிட மாட்டாங்க, அவங்கவுங்க பேர் வச்சு கூப்பிடுவாங்க. சரி, நீங்கள் மரியாதை நிமித்தமாக கூப்பிடுறீங்கன்றதுக்கு என்னோட வயது முதிர்ந்தவர்கள் கூட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட ஆயுசு நாள் லாங்கிவிட்டி அதிகமாயிட்டு வருதுங்க. அதனால் நம்ம வந்து அந்த வாழ்க்கை வரைக்கும் நம்ம வயசில் சந்தோஷமாக வாழணும். நான் இன்றைக்கு வரைக்கும் என் வயசை மறைக்க நினச்சதே இல்லை. ஆனால் அதுக்காக ஒருத்தரும் வந்து கிண்டல் பண்ணுறதும் எனக்கு ஸ்டூப்பிடாக இருக்குது. தேங்க்யூ.